இதுதான் கொம்பு தேன். குச்சி மரத்தோட குச்சி இந்த கிளைகளில் கூடு கட்டியிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தேன் இருக்கும். இந்த தேன் நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். தேன் வருது பாருங்க, நீங்கள் தேன் வர்றதை பார்க்கலாம். இந்த தேன் தான் நம்ம உங்களுக்கு கொம்பு தேன் கொடுக்குறோம். இந்த தேன்லேருந்து வருது பாருங்க, தேன் உள்ளதுக்கு பாருங்க. இதை ஸ்குவீஸ் பண்ணோம்னா தேன் வந்துடும். இப்போ ஒரிஜினல் தேன் எப்படி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு டோட்டலாக வித்தியாசமான விஷயமா இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஹனியை பற்றி சொல்லும்போது ஹனி தண்ணியில் ஊற்றி பார்த்தா கரையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது டூப்ளிகேட் தேன் ஊற்றுறோம். நீங்களே பாருங்கள் அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். டூப்ளிகேட் தேன் ஊற்றுறோம். இப்போ இந்த டூப்ளிகேட் தேன் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரையவே இல்லை. டூப்ளிகேட் ஹனி தீக்குச்சி பற்ற வச்சா எரியுதான்னு பார்ப்போம். அதை நீங்கள் பாருங்கள். டூப்ளிகேட் வந்து பேப்பரில் நம்ம தடவுறோம். ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே ஃபெயிலு, 3 டெஸ்ட்டுமே வேஸ்ட். இதுதான் நான் சொல்ல வர்றது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா FIE CHE நீங்கள் விற்க போகிறீங்க, ரீசெலர் ஆக போகிறீங்கன்னா நம்ம கொடுக்குற ஹனி கூட நீங்கள் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெகட்டிவாக இருக்குது பியூராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நீங்கள் விற்க ஆரம்பிக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இயற்கை சார்ந்த ப்ராடக்டை தேடி தான் மக்கள் எல்லாருமே தேடுதலில் இருக்கிறாங்க. அவங்க கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை சார்ந்த ப்ராடக்ட் அவங்களுடைய உடல் நலத்தை சிறப்பாக்கவும், அதே நேரத்தில் எந்தவித சைடு எஃபெக்ட் கொடுக்காது அப்படின்ற ஒரு பர்பஸுக்கு தான் எல்லாருமே தேடுறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைக்கும் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ப்ராடக்ட் நல்ல தீர்வு கொடுக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் தேன். ஸோ இந்த தேன் வந்துட்டு நம்ம உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புத மருந்துன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேன் நாங்கள் மலைகள்லேருந்து எடுக்கிறோம். இது வந்து கொம்பு தேன், மலை தேன், சீசனில் 8 வகையான தேன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். எங்களுடைய தேன் வந்துட்டு ரொம்ப சூப்பரான தேன், சரியான தேன், இது எந்தவித கலப்படமும் இல்லாதது, இது நீங்கள் சோதனை செய்த பிறகு கூட வாங்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அந்த நிறுவனத்தோட பேர் டிவைன் பீஸ் ஹனி. மிஸ்டர் ராஜேஷ் அந்த நிறுவனத்தை கடந்த 7 வருடமாக சிறப்பாக நடத்திட்டு இருக்கார். அவங்க நிறுவனத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த ஹனி எல்லாம் ரொம்ப நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணியே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சில் பேசியிருக்கார். இதில் நிறைய பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி அன்றாடம் தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேங்கணும் அப்படின்னா கூட இதில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கார். அப்போ இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, நாங்கள் எப்படி இந்த தேனெல்லாம் எடுக்கிறோம், இது எப்பயுமே கிடைக்குமா, சீசனில் என்ன தேன் கிடைக்கும், ரெகுலராக என்ன தேன் கிடைக்கும், இப்படின்னு நிறைய கேள்விகளுக்கான பதிலை இந்த காணொலியில் சொல்ல இருக்கிறார். அதனால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான வியாபார வாய்ப்பும் நீங்கள் வாங்கக்கூடிய தேனுக்கான தொடர்பு எண்ணும் கிடைக்கும். என்னோட பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார், உங்கள் நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், என் பேர் ராஜேஷ். நிறுவனம் பேர் வந்து டிவைன் பீஸ் ஹனி. கோயம்புத்தூரில் இருக்கோம். நம்ம 7 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காட்டு தேன், கொடைக்கானல் மலை அடிவாரங்களில் ஒரு 100 கிராமம் இருக்குது. அங்கே ட்ரைபல்ஸோட ஹெல்ப்போடு அதை கலெக்ட் பண்ணி அது 7 இயர்ஸாக வந்து நம்ம பியூரிஃபை பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கடந்து வந்த பாதை நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன், அது சுவாரஸ்யமாக இருக்கும். நாங்கள் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இயற்கையான முறையில் ஏதாவது பண்ணலாம், நம்ம ஒரு ஆடு வளர்ப்பு பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி. அதில் வந்து தேனீ வளர்ப்பு ட்ரைனிங் போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம இப்போ ஒரு நாள் அந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டேன். அப்போ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேன் கொடுத்தாங்க சாப்பிட. அவங்க ஒரிஜினல் தேன் அதை சாப்பிடும்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே மார்க்கெட்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரிஜினலான தேன்லாம் இல்லை. சின்ன வயசில் நான் ஒரிஜினல் தேன் சாப்பிட்ருக்கேன், ஒரு 5th 6th படிக்கும்போது சாப்பிட்ருக்கேன். அதே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்து அவங்க கொடுத்த ஹனி. ஸோ நம்ம இதை வந்து நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வரலாம், இது வந்து ஒரிஜினல் தேன் மார்க்கெட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஆர்கானிக் தோட்டத்தில் வந்து தேன் பெட்டி வச்சோம். ஒரு 5 பெட்டி வச்சு ஆரம்பித்தோம். அந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பறந்துருச்சு, அந்த தேனி வந்து பறந்துருச்சு. எல்லாருக்குமே பாக்ஸ் ஃபஸ்ட்டு வச்சிங்கன்னா அப்புறம் பறந்துடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து கற்றுக்குவாங்க. ஒரு 2 இயர்ஸ் ஆயிரும் ஒரு பாக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வைக்கிறதுக்கு. சரி, பாக்ஸ் பறந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் மட்டும் வச்சுட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு
நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு கஸ்டமர் வந்து கேட்டார், எனக்கு ஒரு 10 கிலோ மலத்தேன் வேணும், எனக்கு வந்து ஒரிஜினல் மலத்தேனாக இருக்கணும், அதை நீங்கள் ஏன் எடுத்துட முடியுமான்னு. நம்ம காட்டில் எடுக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் ஒரு வெரைட்டி இருக்குது. அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கொம்பு தேன். இந்த குச்சி, மரத்தோட குச்சி, இந்த கிளைகளில் கூடு கட்டியிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தேன் இருக்கும். இந்த தேன் நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். தேன் வருது பாருங்கள். இந்த தேன் வரதை பார்க்கலாம். இந்த தேன் தான் நம்ம உங்களுக்கு கொம்பு தேன் கொடுக்குறோம். இந்த தேன்லேருந்து வருங்க பாருங்க. இங்கே தேன் தெரியுது பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் பாருங்க. தேன் உள்ள இருக்கு பாருங்க. இதை ஸ்குவீஸ் பண்ணோம்னா தேன் வந்துடும். இதை ஃபில்ட்ரு பண்ணி பாட்டில் பண்ணி கொடுத்துட்றோம், அவ்வளோதான். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவீஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். இதேமாதிரி மலத்தேன் இருக்கும். இப்போ மலத்தேன் வந்து அடை கிடைக்குமோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ நம்ம அவருக்காக வந்து ஊட்டி போய் ட்ரைபல்ஸ் எல்லாம் பார்த்து மீட் பண்ணி ஒரிஜினல் தேன் எடுத்து, சரி நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். ஒரு 20 இயர்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேன் சாப்பிட்றேன். சின்ன வயசில் சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்தது. ரொம்ப தேன் ரொம்பவே நல்லா இருக்கவே, சரி அவருக்கு ஒரு 10 kgs போக நான் ஒரு 40 kgs எக்ஸ்ட்ரா, மொத்தம் 50 kgs வாங்கிட்டு வந்து அது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் அவங்களாம் கொடுத்தேன். அவருக்கும் 10 kgs கொடுத்தேன். எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் ரிப்பீட்டடாக வாங்கிட்டு இருந்தாங்க. நல்ல வரவேற்பு இருந்தது. ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்கவே, ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பாக்ஸ் ஹனி தான் சேல் பண்ணுறாங்க. மெஜாரிட்டியாக தேனி வளர்க்குறது, பாக்ஸ் ஹனி சேல் பண்ணுறது. நம்ம ஒரு வித்தியாசமாக மலத்தேன் ஒரு இயற்கையாகவே நேச்சுரலாக எனக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக அப்படியே செட் ஆச்சு. சரி இந்த தேன்களை வெளியே வரவேற்பு இருக்குது, தேனோட பெனிஃபிட்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது, மக்கள் திரும்ப திரும்ப கேட்டு வராங்க. அப்படிங்கும்போது இதையே ஒரு பெரிய தொழிலாக பண்ணலாம். நம்ம மலத்தேன், கொம்பு தேன், இந்த மாதிரி தேன்களே பெரிய தொழிலாக பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு அடுத்து நான் வந்து ஒவ்வொரு காடாக, இப்போது பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், ஒரு ஃபாரஸ்ட்டாக போய் அங்கே இருக்க ட்ரைபல்ஸ்லாம் மீட் பண்ணி ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட்ஸாக பார்த்து அங்கே இருக்க ஒரிஜினல் காட்டு தேன்லாம் கலெக்ட் பண்ணி அதை நம்ம பியூரிஃபை பண்ணி பாட்டில் பண்ணி சேல் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஒரிஜினல் தேன் எப்படி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு டோட்டலாக வித்தியாசமான விஷயமா இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அதை நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தேன், நம்மளோட வெரைட்டி நம்ம வச்சுருக்கோம் மலத்தேனுங்கிறது. இது வந்து டூப்ளிகேட் ஹனி, நம்ம இதுக்கு டெஸ்டிங்காகவே எப்பயுமே யூஸ் பண்ணுறது, சரிங்களா. இப்போ நம்ம இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஹனியை பற்றி சொல்லும்போது ஹனி தண்ணியில் ஊற்றி பார்த்தா கரையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது டூப்ளிகேட் தேன் ஊற்றுறோம். நீங்களே பாருங்கள் அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். டூப்ளிகேட் தேனை ஊற்றுறோம். இப்போ இந்த டூப்ளிகேட் தேன் பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையவே இல்லை, தெரியுதுங்களா. இப்போ ஒரிஜினல் தேன் வந்து நம்ம தண்ணியில் கரையுதான்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஒரிஜினல் தேன் நம்ம வந்து ஊற்றுறோம். ஒரிஜினல் தேனும் தண்ணியில் கரையவே இல்லை, அது நீங்கள் பார்க்கலாம். அடியில் நல்லா செட்டில் ஆகிருக்கு. இப்போ ஒரிஜினலும் தண்ணியில் கரையில், டூப்ளிகேட்டும் தண்ணியில் கரையில். அப்போ இந்த டெஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு. இவ்வளோ தான். இப்போ இந்த தண்ணி டெஸ்ட்டு வேஸ்ட்டு. இது நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த டெஸ்ட்டு பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தீக்குச்சியில் பற்ற வச்சா எரியுதான்னு அது காமிப்பாங்க. இப்போ இது ரெண்டுமே எரியும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து டூப்ளிகேட் ஹனி. இது வந்து தண்ணியில் எரியுதான்னு தீக்குச்சி பற்ற வச்சா எரியுதான்னு பார்ப்போம். அதை நீங்கள் பாருங்கள். டூப்ளிகேட் ஹனி எரியிறது நீங்கள் பார்க்கலாம். ஒரிஜினல் தேனும் பற்ற வச்சா எரியும், நீங்களே பார்க்கலாம். ஒரிஜினல் தேனும் பற்ற வச்சா நல்லா எரியுது, டூப்ளிகேட் தேனும் எரியும். ஸோ இந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். இதுக்கு அடுத்து பேப்பரில் தடவைனா பின்னாடி வராதுன்னு ஒரு டெஸ்ட்டு சொல்லுவாங்க, அது பாருங்கள். இந்த பேப்பரில் நம்ம தடவுறோம், டூப்ளிகேட் வந்து பேப்பரில் நம்ம தடவுறோம், பின்னாடி பாருங்கள் ஒன்றுமே வரல, நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ ஒரிஜினல் தேனை தடவுறோம் பாருங்கள். ஒரிஜினல் தேனும் பின்னாடி வரல, இது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே ஃபெயிலு, 3 டெஸ்ட்டுமே வேஸ்ட். இதுதான் நான் சொல்ல வர்றது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா FIECHE அப்படின்ற டெஸ்ட் இருக்குது, ஃபீசிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஃபீசிஸ் டெஸ்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டால் ரெக்கக்னைஸ் பண்ண டெஸ்ட்டு. அதை நீங்கள் ஃபீசிஸ் டெஸ்ட்டு, இப்போது ஒரு ஃபுட் லேபரேட்டரி, உணவு டெஸ்ட் பண்ணுற லேபரேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஃபீசிஸ் டெஸ்ட் பண்ணோம் ஹனிக்குன்னு கொடுத்தீங்கன்னா, ஹனியோட அடல்ட்ரேஷன் டெஸ்ட் இது செக் பண்ணி நெகட்டிவ்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நெகட்டிவ்னு கொடுத்தாங்கன்னா ஹனி பியூராக இருக்குது, எந்த கலப்படமும் இல்லைன்னு அர்த்தம். பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஹனியில் கலப்படம் இருக்குதுன்னு அர்த்தம்.
அதுக்கும் ஃபர்தர் டெஸ்ட்லாம் எடுத்துன்னு என்ன கலப்படம் இருக்குது எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த பேசிக்கான ஃபீசிஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 750லேருந்து 1500 வரைக்கும் ஆகும். அது யார் வேணால் எடுத்து பார்க்கலாம். இதை நீங்கள் விற்க போகிறீங்க, ரீசெலர் ஆக போகிறீங்கன்னா நம்ம கொடுக்குற ஹனி கூட நீங்கள் ஃபீசிஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெகட்டிவாக இருக்குது பியூராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீங்கள் விற்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு பியூரான ஹனி விற்கிறோன்றது ஈஸியாக தெரியும். நான் அக்ரி காலேஜில் படிக்கும்போது அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த டெஸ்ட் வந்து. Hello, Namaste, I'm Dr. Somit. Recently I came across a very unique source of natural honey being produced by Divine Bee Honey, and I was quite excited to know that the proprietors of Divine Bee Honey takes a lot of effort to go into nature, to go into the forest and collect these honeycombs which has very natural source of honey which in Ayurvedic text has been told to be as one of the superfood for kapha dosha. These natural honey can be utilized for cough, cold, improving your immunity, and even for patients with diabetes, it is one of the safest source of sugar. I was quite excited to know that the Divine Bee Honey proprietors have taken a lot of pains to not process it and present you as such the honey which is in natural habitat. இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து தேன் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய இந்த எல்லா ஆர்டர்ஸ்க்கும் உங்களால் சப்ளை பண்ண முடியுமா? இது அவைலபிலிட்டி எப்படி உங்களுக்கு கிடைக்கும் சார்? 100% கிடைக்கும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் சீசன், ஏப்ரல் டு ஜூன் ஃபாரஸ்ட்டில் வந்து ஹண்டிங் சீசன். இப்போ வந்து சில ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் அலோவ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ட்ரைபல் செட்டில்மெண்ட்ஸ்கிட்டே கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. நீங்களே ஃபுல்லாக ஹண்டிங் பண்ணி என்ன மாதிரி இருக்க ஆளுங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க ட்ரைபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வயநாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் முன்னாடி 15 டன் எடுத்திருக்காங்க. 15 டன். அந்த 15 டன் வருஷம் வயநாட்டில் எடுக்கிறதே நீங்கள் ஹிந்து பேப்பர்லேயே அவங்க போடுறாங்க. இந்த வருஷம் கலெக்ஷன் இவ்வளோ, இந்த வருஷம் கலெக்ஷன் இவ்வளோ. இப்போ வந்து ஒரு 3 to 6 டன்ஸ் வருது. 3000 கிலோலேருந்து ஒரு 6000 கிலோ வருது வயநாட்டில். ஒரு 10 வருஷம் முன்னாடி 15 டன் வந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபாரஸ்ட்லேயுமே, வயநாடுன்ற சின்ன ஊர், அங்கே ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டில் இந்த அளவுக்கு தேன் வருது. ஒவ்வொரு ஃபாரஸ்ட்லையுமே 10 டன் 5 டன் குறையாமல் ஈஸியாக கிடைக்கிது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 2 டன் தான் சேல் பண்ணுறோம். 2 to 3 டன் தான் வருஷத்துக்கு நம்ம சேல் பண்ணுறோம். இன்னுமே நிறைய இருக்குது அங்கே ஃபாரஸ்ட்டில். அந்த ஏப்ரல் டு ஜூன் டைமில் கலெக்ட் பண்ணது நம்ம அப்படியே எடுத்துருவோம். அதை நம்ம வருஷம் பூரா சேல் பண்ணுவோம். அப்புறம் திருப்பி ஒரு அக்டோபர் நவம்பரில் திருப்பி ஒரு கலெக்ஷன் பண்ணுவாங்க. அது ஒரு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் போகும். திருப்பி ஏப்ரலில் திருப்பி எடுத்துக்குவோம். அந்த மாதிரி ஸோ தேன்லாம் நிறைய கிடைக்கிது. இந்தியா வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஹனி. ஆக்சுவலாக இது நிறைய பேர் தெரியாது. இந்தியா வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஹனி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பீஸ் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க இந்தியாவை. இங்கே தேன்லாம் இப்போ சிட்டிக்குள்ளே நமக்கு தேன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் கட்டியிருக்கும், பெருசாக தேன்லாம் இருக்காது. ஆனால் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேன் அடை இருக்கும். ஒரு அடையிலேயே 5 கிலோ 10 கிலோ கிடைக்கும். ஒரு ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு ஏப்ரல் டு ஜூன் 2 டன் 3 டன் அந்த மாதிரி எடுப்பாங்க. நமக்கு அதில் மொத்தமாகவே 3 டன் தான் சேல் பண்ணுறோம். இன்னும் எவ்வளோ வேணுனாலும் நான் சொல்கிறது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த சரௌண்டிங்லே 100 டன் வரைக்கும் தேன் கிடைக்கும். சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேன் வந்து பாக்ஸ் தேன் சொல்கிறோம், இந்த காட்டு தேன் சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் வரும் சார்? சார் பாக்ஸ் தேனில் பார்த்தீங்கன்னா அதுவும் 100% நேச்சுரல் ஹனி தான். ஆனால் அதை விட இயற்கையாக எடுக்கும்போது இன்னும் இப்போ இந்த மலை தேன்லாம் பார்த்தீங்கன்னா மலை தேனி வந்து பெருசாக இருக்கும். அதை நீங்கள் பாக்ஸில் வளர்க்கவே முடியாது. பாக்ஸில் வளர்க்குறது அடுக்கு தேனி. மலை தேனி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக மட்டும்தான் கூடு கட்டும். அது நம்ம பாக்ஸில் வளர்க்க முடியாது. அது டோட்டலாக நேச்சுரலாக கூடு கட்டுறதுனால, அதுவும் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுலேருந்து தேன் எடுக்கிறதுனால அங்கே இருக்க மூலிகை பூக்கள் அதுலேருந்துலாம் அந்த தேன் கிடைக்கும். ஃபுல்லாக ஹெர்பல் ஃப்ளவர்ஸாக இருக்கும் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக. விவசாயம் கிடையாது, மனுஷனோட நடமாட்டமே கிடையாது. ஸோ காடு பார்த்தீங்கன்னா காடாகவே இருக்கும். அங்கேருந்து தேன் வரும்போது உங்களுக்கு அதோட மகத்துவம் பெனிஃபிட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாக்ஸ் அணியில் இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா காட்டுக்குள்ளே கொண்டு போய் பாக்ஸ் வச்சு எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நேச்சுரலாக எடுக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, வெரி குட் சார். இப்போ வந்து தேன் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறது மக்களுக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். தேன் வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போது நீங்கள் தேன் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் உறுப்புகள்லாம் சுத்தமாகும். அதாவது தேனோட மெயினான ஒர்க்கு. அது போக பார்த்தீங்கன்னா எந்த சித்த மருந்து எது சாப்பிட்டாலும் ஹனி வந்து பெஸ்ட்டு கேரியர்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு சித்த மருந்து தேனோட சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா
அந்த மருந்தை வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரியே அப்படியே கொண்டு போய் பிளட்டில் கலந்துரும். இதுதான் ஹனியோட ஒர்க்கு. இல்லைனா வெறும் அந்த மருந்தை சாப்பிடணும், தண்ணியில் கலக்கி சாப்பிடுவோம். அப்போ அந்த மருந்து தன்மைகள் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹனியில் பெஸ்ட்டு ஏன் கொடுக்குறாங்க சித்த மருத்துவர்கள் அப்படின்னா, பெஸ்ட்டு கேரியர் ஹனி. ஹனியில் குழச்சி சாப்பிட்டோம்னா அது நேரடியாக அதோட தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் நேரம் அப்படியே போய் பிளட்டில் கலந்துரும். இந்த மாதிரி பர்பஸ்க்கு ஹனி ரொம்ப யூஸ் ஆகுது. குழந்தைங்களுக்கு பேச்சு வராமல் இருக்கிறதுக்கு. இந்த கொம்பு தேன்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்து நிறைய பேர் பேசிட்டாங்க. நிறைய குழந்தைங்க பேச்சு வராமல் இருக்கிற குழந்தைங்க வந்து நிறைய பேர் பேசிட்டாங்க. தைரியமாக வாங்கி கொடுக்கலாம். கொஞ்ச நாள்லேயே ஒரு 2 பாட்டில் சாப்பிடும் போதே குழந்தைங்க நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ லிவர் டீடாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹனி யூஸ் பண்ணலாம். இந்த இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை பவுடர், இது 4ம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது நீங்கள் வடிகட்டின அப்புறம் அதில் வந்து 2 சொட்டு லெமன், ஹனி இது ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா லிவர் ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். இது வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம். லிவர் ஃபுல்லாக க்ளீன் ஆகும். அப்புறம் நீங்கள் எந்த வெஜிடபிள் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸ் இது எதில் வேணால் ஹனி கலந்து சாப்பிட்லாம். இப்போ பீட்ரூட்னா உங்களுக்கு ரத்தம் விருத்தி ஆகும். அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். இப்போ ஹனி பார்த்தீங்கன்னா புண்ணில் போடலாம். நீங்கள் மவுத் அல்சர், வயிற்றில் வர அல்சர் எல்லா புண்ணுக்குமே ஹனி பெரிய மருந்து. காலைல ஒரு பெரிய சொம்பில் வந்து அல்சர் இருக்கவங்க ஒரு 2 ஸ்பூன் ஹனி கலந்து பொறுமையாக அதை குடிச்சிங்கன்னா வயிற்றில் இருக்க எல்லா புண்ணுமே ஆகிடும். ஒரு 2 months சாப்பிடும்போது வயிற்றில் இருக்க எல்லா புண்ணும் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது சார். மலத்தேன், கொம்புத்தேன் இருக்குது. மலத்தேன், கொம்புத்தேன் த்ரூ அவுட் தேர் கிடைக்கும். சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பாலப்பூ தேன் கிடைக்கும். தேனே ஆரஞ்சாக இருக்கும். இயர்லி ஒன்ஸ் தான் அந்த பாலப்பூன்றது வரும் கொடைக்கானலில். அந்த டைமில் கிடைக்கிற தேன் தான் அந்த பாலப்பூ தேன். முருங்கை தேன் கிடைக்கும். எல்லாமே சீசனல் ஹனி. ஒரு ஏப்ரல் டு மே, ஜூன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வெரைட்டி கிடைக்கும். நாவல் தேன், பாலப்பூ தேன், முருங்கைப்பூ எல்லாம் இருக்கும். மற்றபடி மற்ற டைம்லனா மலத்தேன், கொம்புத்தேன் இந்த 2 வெரைட்டி த்ரூ அவுட் தேர் கிடைக்கும். இது ஒரு 1/4 கிலோலேருந்தே கிடைக்கிது. 250 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது. ஒரு 250 கிராம்ஸ் ஒரு 290க்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொரியரோட கஸ்டமர் வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுறோம். இதில் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணித்தரோம். ஓகே சார். இப்போ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா அவைலபிலிட்டி இருக்குது? ஆமாம் சார், ஆல் ஓவர் இந்தியா அவைலபிலிட்டி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் கொரியர் பண்ணுறோம். ஓகே ஃபைன் சார். இப்போ இதில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது சார்? நீங்கள் ஒரு ரீசெலராக வந்து ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும் சார். ஒரு 20 பாட்டில்ஸ் 1/4 கிலோ நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் ரீசேல் பண்ணலாம். 20 பேருக்கு நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் வர வர நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம் சார். ஸோ ஒரு 3000லேருந்தே உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரீசெலராக இருக்குது சார். இது ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் நீங்கள் வாங்கலாம் சார். சாம்பிள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ரீசெலராக ஆகணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும் சார். நம்ம ஒரு 1/4 கிலோ பாட்டில் சார் 15 பாட்டில் 20 பாட்டில் தருவோம். அது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸ் ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரிஜினல் தேனோட மகத்துவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரிஜினல் தேன் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. கடைகளில் இருக்க தேன்லாம் யாரும் பெருசாக விரும்புறதில்ல. இது மாதிரி தனியாக யாராவது விற்கிறாங்கன்னா அதுதான் முதல்ல வாங்குறாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹனியோட பெனிஃபிட்ஸு அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் போஸ்டராகவே கொடுத்துருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தேனை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவேன். காட்டு தேன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒவ்வொரு சீசனுக்கும் டேஸ்ட்டு கலர்லாம் மாறி மாறி வரும். கொம்பு தேன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த கலர் இருக்கும், ப்ரௌன் கலர் இருக்கும். ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா இதுவே ஃபுல்லாக எல்லோ ஆயிரும். இந்த கலர் ஃபுல்லாகவே எல்லோ ஆயிரும். ஃப்ளவரிங் சீசன் மாற மாற பார்த்தீங்கன்னா காட்டு தேனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒவ்வொரு 2 monthsக்கும் கொம்பு தேன் வந்து டேஸ்ட்டு கலரு எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கலாம். நீங்கள் ஈஸி இதெல்லாம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, வெரி குட் சார். இப்போ வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணோம்னா எப்படி பண்ணணும், அப்புறம் டெலிவரி டைம் எப்படின்றத கொஞ்சம் சொல்லிடுங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8695458283 சார். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லை கால் பண்ணாலும் சரி. நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா 2 days இல்லை மேக்ஸிமம் 3 days தமிழ்நாட்டில் எங்கே தான் டெலிவரி ஆயிரும். நார்த் இந்தியா அங்கெல்லாம் ஒரு 5 to 7 days ஆகும் சார். என்ன நண்பர்களே, இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்களா? மிஸ்டர் ராஜேஷ் அவங்க நிறுவனத்திலேருந்து கொடுக்கக்கூடிய இந்த ஹனி எந்த விதத்தில் ரொம்பவே சிறப்பு, அப்புறம் இந்த தேன் ஆடையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலில் காட்டியிருந்திருப்பாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த தேனை எப்படி டெஸ்ட் பண்ணணும், என்னோட தேனை கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி கூட அவர் பேசியிருக்கார். அதே நேரத்தில் உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு ரீசெலராக ஆகணும்னா மினிமம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருப்பார். ஆல்ரெடி எங்களுக்கு வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்களுடைய ப்ராடக்ட் போயிட்டு தான் இருக்கிறது. ஸோ நீங்களும் வந்து சிங்கிள் பீஸ் வாங்கணும்னால கூட தாராளமாக எங்களுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பார். அப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யணும் அப்படி விரும்பினாலோ, இல்லை இது வந்து உங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு வாங்கணும் அப்படி விரும்பினாலும் தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழேயும் கொடுத்துருக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் பாருங்கள். உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க.